வெல்கம் யூ ஃபார் திஸ் பவர். இந்த பவர் வேர்டுக்கு உங்களை வரவழைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். குட் ஃப்ரைடே என்று சொன்னால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு நாள் மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதான அந்த நாள் என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் எதற்காக மரித்தார் என்றால் நம்மை மீட்கவும், நம்மை ரட்சிக்கவும், புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கவும். இன்னைக்கு அநேகருக்கு அறியாமல் இருக்கோம். அநேக வீடுகளை கட்டுகிறோம், அநேக நிலங்களை உண்டு பண்ணுகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமானதை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். பாவம் செய்கிற மனுஷன் சாக வேண்டும். பாவம் செய்த மனுஷன் சாக வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஸோ யாரையும் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்ம ரட்சித்து நித்திய ஜீவன் என்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனில் நமக்கு எல்லாமே இருக்கும். நீடித்த நாட்களால் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைச்சா எல்லாரும் ஓடுறோம். ஆனால் உண்மையான ஒரு நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் அழைக்கும் போது எல்லாரும் நித்திய ஜீவனை மறந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் நான் சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் யோசிக்கிறோம். என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, காலையில் இருக்கிற மனுஷன் இரவு இல்லை. ஆனால் ஆண்டுடைய கிருபையில் நாம் இருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையில் நாம் இருப்போம். ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. அப்போதும் எனக்காய் வேண்டினீரே, எனக்காக நீங்க மரித்தீரையா. அப்பா அன்பு பெரிது. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெரிது. ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி எங்களுக்காக மரித்தீர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a wonderful day. ஆமென்.